தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியம் கொடியங்குளம் கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட கொடியங்குளம் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர் நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடியங்குளம் பகுதி மட்டுமல்ல, ஓட்டப்பிடாரம் பகுதியில் கடந்த 30-35 வருடங்களாக ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பழகன் அனந்தப்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இன்று சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கொடியங்குளம் இளைஞரணி நண்பர்களுக்கும் ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர் பாஸ்கர் மற்றும் முருகேசன், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய இப்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் மாரிமுத்து கிருஷ்ணன் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய பொருளாளர் செல்லதுரை அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் PK ஐயர் அவர்களுக்கும், மாநில அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் இருமுறை குணசேகரன் மற்றும் நம்முடைய இயக்கத்தில் கூட்டமைப்பு துவங்கப்பட்ட காலத்திலே இருந்து இன்று வரையிலும் நம்மோடு இம்மை பேசாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமநாதபுரம் சபரிமுத்து அவர்களுக்கும், இங்கே பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து என்னோடு வருகின்ற மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மாநில மகளிர் அமைப்பு செயலாளர் சரஸ்வதி அவர்களுக்கும் உங்களுடைய சார்பாகவும் என் சார்பாகவும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வழங்குகையும் தெரிவித்துள்ளார். நம்முடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு இந்த ஆண்டு 2025 டிசம்பர் மாதத்தில் மதுரையிலே சிறப்புற நடைபெற இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறார். இந்த 2 முக்கியமான அம்சங்கள் குறித்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நேற்றைய முன்தினம், அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி என்று ஆனந்தாவிலே சுற்றுப்பிரயாணத்தை துவக்கிறேன். நேற்று கருங்குளம் ஒன்றியத்தில் அதே போன்ற ஏறக்குறைய 20-25 கிராமங்கள் மொத்தத்தில் குடியேற்றிவிட்டு இன்று 3வது நாளாக ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்தின் துவக்கமாக கொடியங்குளத்திலே நான் உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கொடியங்குளம் என்பது ஒரு சாதாரணமான கிராமத்தினுடைய பெயர் அல்ல, ஒரு அடையாளம் அல்ல. லட்சோப லட்சம் மக்களுடைய சமூக விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கு, அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை எதிர்த்து நிற்பதற்கு, அதற்கு உண்டான துணைவை உருவாக்குவதற்கு, ஒரு சமூகத்தினுடைய விடுதலை அடையாளமாக விளங்கக்கூடியதுதான் கொடியங்குளம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று கொடியங்குளத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மாற்றங்கள்! 1995 ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த கொடியங்குளம் கிராமம் மட்டுமல்ல, இங்கே சுற்றுவட்டாரத்திலே ஆழ்ந்தா கிராமம், சவராப்பேரி கிராமம், காசிலிங்காபுரம், அதே போல நாரைக்கிணறு, ஒன்றுடன்பட்டி, என்பதூர் உட்பட கைலாசபுரம் உட்பட ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தாக்கப்பட்டது. அது ஏதோ சாதாரணமான தாக்குதல் கிடையாது.
அன்றைய சூழலில் நாம் பெருமைக்காக சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அந்த சூழலில் இந்த கிராமத்திற்குள் வராமல் போயிருந்தால் எத்தனை இன்று அந்த அடையாளத்தோடு இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. மீண்டும் அந்த தாக்குதலுக்கு பிறகு இங்கு வந்து குடியிருந்திருப்பார்கள். ஆனந்தாவிலே எத்தனை பேர் இருந்திருப்பார்கள், சவலாப்பில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கான ஒரு இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சரியாக 30 வருடங்களுக்கு முன்பு அந்த சம்பவம் நடந்தது. எனவே அந்த கொடியங்குளத்திலே நாம் காலடி வைத்து இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை தமிழகத்தினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக நீதிமன்றம் சென்று 1995 ஆகஸ்ட் மாதம் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த சம்பவம் நடந்தது. நான் 1ஆம் தேதி இங்கே வருகை புரிந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனைத்து விதமான ஆவணங்களையும் தாக்கல் செய்து செப்டம்பர் 6ஆம் தேதி என்று உத்தரவு பெற்றோர். அதாவது தமிழகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஒரு தொடுக்கப்பட்ட முதல் பொதுநல வழக்கே நாம் தொடுத்த வழக்குத்தான். அதற்கு பிறகுதான் தமிழகத்திலே பொதுநல வழக்கு என்பதே ஒரு எல்லோரும் அதை வாடிக்கையாக ஆக்கிக் கொண்டார். அந்த வழக்கு மிக கடுமையாக வாதாடி அதற்கு பிறகு நான் தொடுத்த அந்த வழக்கிலே அதை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. உடனடியாக இங்கே மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உணவுப் பொருள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு. அதற்கு பிறகு நாங்கள் எடுத்த வீடியோக்கள் எல்லாம் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே வந்தது. தமிழ்நாடுக்கும் இங்கே தாய்மார்கள் கண்ணீர் சிந்தியவர்கள், இவருடைய உடைமைகள் தாக்கப்பட்டதெல்லாம் தமிழ்நாடுக்கும் வெளியிலே வந்தது. இப்பொழுது போல கடந்த காலங்களில ஒரு சம்பவம் நடந்தால் வாட்ஸ்அப்பிலே வினாடி நேரத்திலே உலகத்திலே பரப்புவதற்கு அப்பொழுது வாய்ப்பில்லை. எவ்வளவோ பத்திரிகைகள் இருந்தன. ஒரு பத்திரிகை கூட அந்த செய்த ஒரு புகைப்படத்தை கூட கொடியங்குளத்துல இது போன்ற ஒரு ரேஷன் கடை உடைக்கப்பட்டது, தபால் அலுவலகம் தவிடுபொடியாக்கப்பட்டது, நூற்றுக்கணக்கான வீடுகளிலே இருக்கக்கூடிய அரிசி மூட்டைகள் கோடரையால் வெட்டி சிதைக்கப்பட்டன, அங்க இருக்கக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் தட்டில்கள் உடைத்தெறியப்பட்டன, அங்கே காவலுக்கு இருந்த நாய் கூட சுடப்பட்டது, ஆடு மாடுகள் தாக்கப்பட்டன என்ற ஒரு பத்திரிகையில ஒரு சின்ன செய்தி பெட்டி செய்தி கூட வரவில்லை. இதுபோல கொடியங்குளத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தித்தான் முதல் முறையாக மீண்டும் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சென்னையிலே ஒரு பிரம்மாண்டமான பேரணி. அன்று நான் அதற்காக செலவழித்தது வெறும் 2000 போஸ்டர் மட்டும்தான். ஆனால் 10,000க்கு மேற்பட்ட வாகனங்களிலே மக்கள் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள். அதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. சிவஞானம், சுப்பிரமணியம் என்ற 2 பேர் மெரினா கடற்கரையிலே துப்பாக்கி சூட்டுக்கு இரையானார்கள். அவர்கள் துப்பாக்கி சூட்டை இறக்கவில்லை என்று அரசு சாதித்தது. ஆனால் 14 நாள் அவருடைய உடல் சடலத்தை வைத்து போராடி இறுதியாக அவர்கள் துப்பாக்கி சூட்டில் தான் இறந்தார்கள் என்று சான்றில் பெற்ற பிறகுதான் அந்த பிரேதத்தை வாங்கி நாங்கள் அடக்கம் செய்தோம். இப்படியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி போராடித்தான் உரிமைகளை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு 96ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி மதுரையில மிக பிரமாண்ட ஒரு மாநாடு நடத்தினோம். ஏப்ரல் மே மாதத்திலே தேர்தல் வந்தது. அதுவரையிலும் கூட இந்த ஓட்டப்படாரும் சட்டமன்ற தொகுதியிலே தேர்தலை போட்டியிடுவதை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறதே, இது ஒரு ரிசர்வ் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம மக்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி ஆயிட்டே, சரி போட்டியிட வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று போட்டியிட்டோம். அப்பொழுது நம்மை எதிர்த்து பல அரசியல் கட்சிகள் போட்டியிட்டார்கள், லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்தார்கள். ஆனால் வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு செய்து அந்த அனைத்து கட்சிகளையும் தோற்கடித்துத்தான் அந்த ஓட்டப்படாரத்திலே நாம் வெற்றி வகை சூடினோம். அந்த ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றது மூல இங்கே ஓட்டப்படாரத்திற்கு கொடியங்குளம் மக்கள் மட்டும் நன்மை பெறவில்லை. இங்கே ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் மட்டும் நன்மை பெறவில்லை. தமிழகத்திலே எத்தனை பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே பேசி வெளியே கொண்டு வந்தோம்.
தமிழ்நாடு கூடிய 1,00,000க்கு மேற்பட்ட கிராமங்கள் கூடிய 1,00,000 கிராமங்களில் 25,000க்கு மேற்பட்ட கிராமங்களில் குறிப்பாக தேவேந்திர மக்கள், ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள், அருந்தியர்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பல கிராமங்களில் அவர்கள் தேநீர் கடைக்குள் நுழைந்தால் அவர்களுக்கு உள்ளே உட்காருவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேநீர் சமமாக அந்த கிளாஸிலே கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தனி குவளை என்பது இருக்கும். இந்த கொடுமைகளை எல்லாம் நம்முடைய அனந்தபரை போன்றவர்கள் இந்த பகுதியை அனுமதித்திருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேசி, அது மட்டுமல்ல, ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இரட்டை குவளை ஒழிப்பு உடைப்பு போராட்டம் நடத்தித்தான் இன்று தமிழ்நாட்டில் இரட்டை டம்ளர் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஓட்டப்பிடாரத்திலே நாம் வெற்றி பெற்று அந்த அவலங்களை சுட்டிக்காட்டியது காரணமாகத்தான் அந்த அவலம் ஒழிந்தது. இந்த தமிழ்நாட்டிலே எந்த பகுதியிலேயும் அது கிடையாது. அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் என்று சொன்னால் அது வெறும் மாஞ்சோலை, இதோ குடியங்குளத்திலிருந்து 10 பேர், ஒட்டுடன்பட்டியிலிருந்து 10 பேர், அல்லது ஆனந்தாவிலிருந்து 10 பேர் கிடையாது. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலே இருந்தும் தேவேந்திர வேளாளர்கள், ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே அம்பாசமுத்திரம் அருகே அமைக்கக்கூடிய மாஞ்சோலையிலே 10,000 பேர் இருந்தார்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிசிலே இருந்தார்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூரில் இருந்தார்கள். அதே போல திண்டுக்கல் மாவட்டம் ஹைவே, தேனி மாவட்டம் ஹைவேஸில் இருந்தார்கள். ஏறக்குறைய 5 லட்சம் பேர் நிரந்தர தொழிலாளர்கள், 15 லட்சம் பேர் தற்காலிக தொழிலாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் அன்று பெற்ற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 35 ரூபாய். ஒரு நாளை காலை 6 மணியில இருந்து இரவு 8 மணி வரையிலும், சில நேரங்களில் 10 மணி வரையிலும் பாடுபட்டால் தான் அந்த 35 ரூபாய்க்கு கிடைக்கும். இதையும் சட்டமன்றத்திலே பேசித்தான் அவர்கள் இன்று 450 ரூபாய் இன்று தமிழ்நாடு எங்கும் பெறுகிறார்கள். அதை கூட பொறுத்துக் கொள்ளாமல் தான் ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெறும் சம்பள உயர்வுக்காகவும் 8 மணி நேர வேலைக்காகவும் போராடிய 99 ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று ஆட்சி இருந்த கருணாநிதியினுடைய அரசு 17 பேரை ஆட்சியிலே தள்ளிக் கொண்டார்கள். இப்பொழுது அங்கு மாஞ்சோலை இருக்கக்கூடியவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அன்று சட்டமன்றத்தில் இருந்த போது தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து ஏழை மக்கள், தேவேந்திர மக்கள், ஆதிராவிட மக்கள், இன்னும் சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்தோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே 18 லட்சம் பேர் அரசு ஊழியர் இருக்கிறார்கள். அந்த 18 லட்சம் பேர் 18% இடஒதுக்கீடு எல்லாம் நம்முடைய இளைஞர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். என்று சொன்னால், நான் பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திர ஒத்தார் என்று 7 பேரில் அழைக்கக்கூடிய தொழிலாளர் என்று சொன்னால் நம்முடைய தேவேந்திரோட மக்களும் ஆதிராவிட மக்களும் தான். இவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு 35 ரூபாய்க்கு காலையில இருந்து இரவு 8 மணி 9 மணி வரையிலும் பணியாற்ற வேண்டிய அவநிலை எல்லாம் இருந்தது. இந்த நாட்டிலே அப்பொழுதும் அவர் ஆட்சியிலே இருந்தார்கள். இதே ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதியாகத்தான் இருந்தது. இதிலே இருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். ஆனால் ஒரு நாளாவது இது போன்று இந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, இப்படியெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக 8 மணி நேரத்துக்கு புறம்பாக 18 மணி நேரம் வேலை வாங்குகிறார்கள். குறைந்தபட்ச வேலை திட்டத்தை கூட அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள். குறைந்தபட்ச சம்பளத்தை கூட கொடுக்க மறுக்கிறார்கள் என்று சட்டமன்றத்திலே பேசுவதற்கு ஆளில்லை. நாம் அதை பேசிய பிறகுதான் அதற்கு பிறகு அவர்களுக்கு சம்பள உயர்வு வந்தது. இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? 6 தலைமுறைகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று துடித்து இந்த அரசு, இன்னும் சொல்ல போனால் அந்த மாஞ்சோலை அங்கு இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் உருவாக்கியவர்கள் இந்த தேவேந்திர வேளாளர்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது நாங்கள் புலி விளக்கப் போகிறோம், எனவே நீங்கள் வெளியேறுங்கள் என்று அந்த மக்களை வெளியேற்றுவதற்கு ஹைகோர்ட்டிலே வந்து வாதாடுகிறார்கள், சுப்ரீம் கோர்ட்டிலே வந்து வாதாடுகிறார்கள். இந்த அளவுக்கெல்லாம் அநீதி நடந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் இந்த ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்ற காலத்தில் இவற்றையெல்லாம் பேசி உரக்க குரல் கொடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு விடுதலையை பெற்றுள்ளது. அதே போலதான் அரசாங்கத்தினுடைய துறைகளில் 18 லட்சம் பேர் பணியிலே இருந்தார். 18% இடஒதுக்கீடு, 1% பழங்குடியின 19% இடஒதுக்கீட்டின்படி 5 லட்சம் பேர் ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற ஷெட்யூல்டு ட்ரைப் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அரசாங்க பணியிலே இருந்திட வேண்டும். ஆனால் 1996
வெறும் 50,000 மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறைகளிலேயும் பணியிலே இருந்தார். நாம் வெள்ளை அறிக்கை கேட்டு போராடிய பிறகுதான் தமிழ்நாட்டில அனைத்து துறைகளிலேயும் வேலை வாய்ப்புகளை 18% நிரப்ப ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுடைய கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் 65 அரசு கல்லூரிகள் மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது 100-120 இருக்கிறது. அந்த 65 அரசு கல்லூரியில 5000 பேராசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது நம்முடைய தேவேந்திர சமுதாயமோ ஆந்திராவோட ஷெட்யூல் காஸ்ட் அழைக்கப்படக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வெறும் 30 பேர் தான் இருந்தார். வெறும் 30 பேர் இருந்தார்கள், 5000 பேர். அதற்கு பிறகு நாங்கள் அன்றைய கல்வி அமைச்சர் பேராசிரியர் அன்பழகனுடைய வீட்டை 1 மாதம் முற்றுகையிட்டுத்தான் உடனடியாக 100 பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பினார்கள். அதற்கு பிறகு மெல்ல 1004 பேர் பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. இன்று ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் நீங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருப்பீர்கள். அங்க யாராவது ஒரு உதவி பேசாளர் இருக்கிறார் சொன்னால், பேராசிரியர் இருக்கிறார் சொன்னால், அது நம்முடைய போராட்டத்தின் காரணமாக பெறப்பட்ட பதவி என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது என்ன நிலைமை? சட்டமன்றத்தில் நாம் 2016 மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் 400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இங்கே அனந்தப்பன் அவர்கள் சொல்லுகிறது போது சொன்னார்கள், கொடியங்குளம் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ்நாடே ஒற்றுமையாக இருக்கும் என்று. நான் 96 முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக 2001 நாம் போட்டியிட்ட போது என்ன செய்தார்கள்? கிருஷ்ணசாமி சட்டமன்றத்துக்கு வந்தால் இவர் இந்த மக்களுடைய உரிமையை வலுவாக கேட்பார், எனவே அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தினார். 1200-1500 ஓட்டுகளை வாங்கினார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்தே கொடியங்குளத்திலேயும் கைலாசபுரத்திலேயும் கலப்பவட்டியிலேயும் அதே போல கீழக்கோட்டையிலும் கொண்டு போய் மிக முக்கியமாக 25-30 வாக்குச்சாவடிகளில் ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய வாக்குகளை அச்சுறுத்தி வாக்குகள் போட விடாமல் தடுத்து ஏறக்குறைய 10,000 வாக்குகள் நமக்கு வர வேண்டிய வாக்குகள் வராமல் போய்விட்டது. எனவே அந்த 2001 600 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பிருந்தோம். அப்பொழுது வெற்றி பெற்றிருந்தால் அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு வேறு எங்கும் போயிருக்கு. அதே போல 2016 400 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பிருந்தோம். அன்னைக்கும் கொடியங்குளத்துல நம்முடைய மக்கள் மத்தியிலே கூட கொஞ்சம் பேர் இந்த கட்சி, கொஞ்சம் பேர் அந்த கட்சி. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நாம எந்த நிலையில் இருக்கிறோம்? இந்த சமுதாயத்திற்கு மற்ற சமுதாயத்தை போல அவர்கள் அமைச்சர்களாக இருந்து கொண்டு அந்த அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு நமக்கு எந்த அமைச்சர் இருக்கிறார்? 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் எழுத சட்டமன்றத்திலே பேசுகிறார்கள்? கடந்த 10 வருஷமா இதே பகுதியை சார்ந்தவர்கள் தானே, இதே சாதி, நான் சொந்தம், நான் மாமன், நான் மச்சான், அண்ணன், தம்பி என்று சொல்லித்தானே உங்களிடத்திலே ஓட்டு வாங்கினார்கள். நம்மை கூட வெறும் 6000 வாக்குகள் ஓட்டு கூட நீங்க என்னை அவமானப்படுத்துறீர்கள் இல்லையா? சரி, அவங்க சட்டமன்றத்திலே சென்றார்களே, ஒரு நாள் சட்டமன்றத்திலே எழுந்து பேசியது உண்டா? அந்த பேசிய ஒரு நாளும் என்ன பேசுகிறோம் என்று சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாமல் பேசுகிறார். இப்படியெல்லாம் தற்கூறிகளே, இந்த சமுதாயத்துக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடியவர்களை, இந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க தகுதியற்றவர்களை எல்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் அந்த சமுதாயம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? இந்த சமுதாயம் எப்படி உயர முடியும்? ஆனால் நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர் நண்பர்கள் தயவு ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது அண்ணன் தம்பிக்கு, மாமா மச்சானுக்கு, சொந்த உறவு பார்த்து ஓட்டு போடக்கூடிய இது அல்ல. இந்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்காக யார் சட்டமன்றத்தில் வலுவாக குரல் கொடுப்பார், நமக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள், நம்முடைய உரிமையை யார் தட்டி கேட்பார்கள் என்பதை தெரிந்து ஓட்டு போடக்கூடியதுதான் ஓட்டு உரிமை என்பது. அது தெரியாமல் இங்கே கொடியங்குளத்திலேயும் சில தவறு நடந்தது. நான் ஒரு ஓட்டு, கொடியங்குளம் இன்னொரு 2 கிராமத்திலே ஓட்டு போட்டிருந்தால் கடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றிருப்போம். 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருந்திருப்போம். இன்னைக்கு எதுக்கு போராட வேண்டியது? 18% நான் கருணாநிதிக்கிற போது ஒத்தையாளா நின்று போராடி பேக்லாக் பின்னணி வெள்ளை அறிக்கையின் மூலமாக லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்புவதற்கு உத்தரவு போட்ட பிறகு கிருஷ்ணசாமி ஒரு ஆளாக போராடி இத்தனை இடங்களை இந்த சமுதாயத்துக்கு பெற்றுக் கொடுக்கிறாரே, கண்ணெதிரே 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் உயர் பதவிகளுக்கு சென்றால் அந்த சமுதாயம் உடனடியாக உயர்ந்து போய்விடும். எனவே இது எப்படி காலி செய்வது என்று முடிவெடுத்துத்தான் உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். 18% நாங்க அருந்ததிற்கு 3% கொடுக்கணும். சரியா, நீ அருந்ததி மேல 10 இருக்குது, நீ கொடுக்குற 3%. அந்த 3%தோட நிறுத்தணுமா இல்லையா? அவங்க 3%க்குள்ளேயும் போட்டி போடலாம்,
4 மீண்டும் அடுத்து 15க்குள்ள மீதிக்கிற 15லயும் 15 பேர் வந்துட்டாலும் 15 பேரும் அறுதியேறு கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு நியாயம் உண்டா? இப்படி உலகத்துல எங்காவது இப்படி ஒரு நீதி உண்டா? இதுக்கு பேர் சமூக நீதியா? இதை எதிர்த்து தான் இப்படி நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதை எதிர்த்து தான் வரக்கூடிய மே மாதம் 17ஆம் தேதி கூட திருச்சியில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறேன். இப்படி தொடர்ந்து நம்முடைய உரிமைகள் எத்தனையோ பறிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் இப்பொழுது எத்தனையோ திட்டங்கள் வருகிறது, எவ்வளவோ மாற்றங்கள் வருகிறது. எந்த திட்டம் நம்முடைய மக்களுக்கு நேரடியாக பலன் இருக்கிறது? இதே குடியுரிமையில வேண்டுமென்றால் கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது பயம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டீர்கள். ஆனால் அதை காட்டிலும் இந்த விவசாயத்தை காட்டிலும் என்ன முன்னேற்றம் காண முடிகிறது? இங்கே ஏதாவது ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களா? இங்கே இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. எனவே இவைகளெல்லாம் வர வேண்டும். இந்த சமுதாயம் மற்றவர்களுக்கு சமமாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அது சட்டமன்றத்தில் நாம் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, 2020 நாம் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் ஆட்சி அதை மனு வாங்கக்கூடிய இடத்துல இல்லை, உத்தரவு போடக்கூடிய இடத்துக்கும் நாம் வர வேண்டும் என்ற உணர்வோடுதான் நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவரும் ஒரு சேர்ந்தார். எனவே கடந்த காலங்களிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம். அது ஊருக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க, நாட்டாமை கிட்ட 3 லட்சம் கொடுத்தாங்க, ஓட்டுக்கு 500 கொடுத்தாங்க. நான் எப்படி கொடுக்க முடியும்? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படி வந்தார்? 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு கூட சும்மா வீட்டில் போய் இருக்கல. 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சென்னையிலே மாநாடு, அதுக்கு பிறகு விருதுநகரிலே மாநாடு, குற்றாலத்திலே மாநாடு, அதுக்கு பிறகு டெல்லியில ஆர்ப்பாட்டம், திருச்சியிலே ஊர்வலம் மாநாடு, அதுக்கு பிறகு 10,000 கிராமங்களிலே உண்ணாவிரதம். அதே போல ஜனவரி 2021 ஜனவரி 6ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான வகையில மதுரையில தடையை மீறி ஊர்வலம் நடத்தி எதை பெற்றோம்? ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் யாரும் சாதிக்க முடியாத பள்ளர் குடும்பர் காராடி மூப்பர் தேவேந்திரன் தான் என்பதை பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்காக வைத்த கோரிக்கையின் ஒரு பகுதியாக பெயர் மாற்றத்தை செய்து இன்று நம்முடைய பிள்ளைகள் பள்ளர் என்ற அந்த அவமானத்திலிருந்து நீங்கின்ற தேவேந்திர வேளாண் என்ற ஒற்றை அடையாளத்தை நாம் ஏற்றுக் கொடுத்திருக்கிறோம். இது சாதனை இல்லையா? இதை விட வேறென்று வேண்டும்? இங்கே நான் அதையெல்லாம் நிகழ்த்திவிட்டு ஐயா நாங்கள் எஸ்சி இருந்து வெளியே போய் விடுகிறோம். ஏற்கனவே இந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பல பேர் கிறிஸ்தவர்களாக மாறி அவர் எஸ்சி இல்லாமல் அவர் பிசியிலே இருக்கிறார்கள். எனவே எல்லோரும் ஒரே அடையாளத்துக்கு சென்று விட்டால் இந்த சமுதாயம் ஒன்றாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில நாங்கள் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அது அவர்கள் இந்த பெயர் மாற்றத்தை மட்டும் கொடுத்தார். அன்று பட்டியல் வெளியேற்றம் சொன்ன போதெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்கள் என்று சொன்னால் டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் ஆகிவிட்டார், நாங்கள் எல்லாம் ஆகக்கூடாதா? எனவே நாங்கள் எஸ்சியில இருக்க வேண்டும் என்பதை போன்று கம்யூனிஸ்டுக்காரர்களை தூண்டிவிட்டு எல்லாம் பேசினார்கள். நான் இப்பொழுது கேட்கிறேன், இப்படி தானே வைத்திருக்கிறார்கள். அப்ப 3 மீதி எடுக்க வேண்டியது தானே? இந்த 15 வருஷமா தேவேந்திர வேளாளருக்கு கொடுக்க வேண்டிய ஒதுக்கீட்டை கூட இந்த ஸ்டாலின் அரசு எடுத்து அருந்திற்கு கொடுத்துட்டு வர்றாங்க. யாராவது இந்த 10 வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் இங்கிருந்து ஆபீசர் ஆகிக்கிறாங்க? குடியுரிமையில யாராவது ஒரு ஆபீசர் ஆகிக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? ஆபீசர் யாராவது பதவி போய்க்கிறாங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேற ஏதாவது போய்க்கிறாங்க? பெரிய பதவிக்கு யாராவது போய்க்கிறாங்களா? போய்க்கிறாங்களா இல்லையா? போகல. ஏன் போக முடியாது? ஏன்னா அவர்கள் எல்லாம் நமக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் எடுத்து கொடுத்து விடுகிறார்கள். அதனால இதையெல்லாம் கேட்க வேண்டும், இதெல்லாம் மீண்டும் தர வேண்டும். மீண்டும் இப்போ ஒரு புதுசா ஒரு ஆபத்தை கொண்டு நிறுத்திக்கிறார். அது என்னன்னா இப்படி ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புல பல பேருக்கு பல இதெல்லாம் வேற கட்சிக்காரனுடைய கோரிக்கை. இதுல என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா, இப்பொழுது எந்த மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் தேவேந்திர வேளாண் என்ற பெயர் இருக்கிறோம். ஆனால் அந்த கணக்கெடுப்பு வருகின்ற பொழுது கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களை தேவேந்திர வேளாளர்களும் கணக்கெடுக்க மாட்டார். அவர்கள் கிறிஸ்தவர் என்ற கணக்கு பட்டியலுக்குள்ள வச்சுக்குவாங்க. அப்ப தேவேந்திர வேளாளர் எண்ணிக்கை குறைந்து போய்விடும். கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை அப்படி வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்துக்கு உண்டான ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வர வேண்டிய பங்கு எதுவும் வராது, எண்ணிக்கை குறைத்து காட்டுவார். இப்படி எல்லாம் இதுக்குள்ள ஒரு பல பிரச்சனைகளா இருக்கிற காரணத்தினால தான் நான் கூட அது இருக்குது. அதனால இதையெல்லாம் நான் 10 வருடம் கழித்து அல்லது 20 வருடம் கழித்து 30 வருடம் கழித்து இந்த சமுதாயத்துக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும் என்பதை முன்கூட்டியே சொல்லுகின்ற பொழுது
அன்று யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீட் தேர்வு வந்த போது தமிழ்நாட்டில் எல்லாரும் நீட் தேர்வு ஏற்றாங்க. நான் மட்டும்தான் நீட் தேர்வு வேண்டும் என்று சொன்னேன். நீட் தேர்வா என்ன தப்பு இருந்து போச்சு? அவங்க போன தேர்தல் 2021 2019 ஸ்டாலினும் உதயநிதி கனிமொழி எல்லாம் ஒரே கையெழுத்து போட்டு நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த நீட் தேர்வு இருப்பது மூலமாக ஏழை மக்கள் கிராமத்தில் படிச்சு நல்ல ஒரு முறை 2 முறை படித்தவர்கள் டாக்டர் ஆகிறார்கள், பணம் கொடுத்து டாக்டர் ஆகல. சோ இது போல இன்னும் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு என்ன நன்மை நடக்கும் என்ன தீங்கு நடக்கும் என்பதை உணர்ந்து சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது எதிர்க்கிறார்கள். அதை பற்றி நாம் கவலைப்படுவதே கிடையாது. அந்த வகையில நம்முடைய சமுதாய மக்கள், நம்முடைய கொடியக்குள்ள மக்கள், இங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நான் பாஸ்கர் கூப்பிட்டது பேச மாட்டேங்கிறாரு, மாரிமுத்து பேசல. இனிமேல் நம்முடைய கொடியமர்த்தக்கூடிய இளைஞர்களும் நல்லா மேடை ஏறி பேசி பழகணும், பெண்களும் மேடை ஏறி பேசி பழகணும். ஏன்னா 96 நான் மேடை ஏறி பேசுற நம்முடைய பெண்கள் ஒரே ஒரு வேனிலை மட்டும்தான் போனாங்க. அவர்கள் தான் ஊராக கிராமம் சென்று மக்களிடத்திலே பேசி அந்த தோட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற வைத்தவர்கள் நம்முடைய பெண்களும் நம்முடைய இளைஞர்கள். எனவே எல்லாருமே இனிமேல் அதே மாதிரி இருக்க முடியாது. இளைஞர்கள் நீங்கள் எல்லாருமே நமக்கு என்ன பாதிப்பு உண்டாகும்? ஒரு சட்டமன்றத்திலிருந்து தவறானவர்களை தேர்ந்தெடுத்தால் அதனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு? அதனால சொந்தம், பந்தம், காசு, பணம் இவற்றை எல்லாம் முழுமையாக மறந்துவிட்டு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அரணாக இருப்பான், யாருக்கு கவசமாக இருப்பான், யாருக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்து சமுதாயத்தை மேலே தூக்குவார்கள் என்பதை உணர்ந்து நம்ம செயல்படணும். அது மட்டுமல்ல, இப்பொழுதே பிரச்சாரத்தை துவங்கிவிட்டதாக கருதணும். இது 2026 சட்டமன்ற தேர்தல். மற்றவங்க எல்லாம் காசு பணம் வச்சிருப்பாங்க, அவங்க நம்ம இடத்துல எந்த காசு பணம் கிடையாது. நான் குவாரி நடத்தணுமா, அல்லது மணல்ல கொள்ளையடிச்சுமா, அது டாஸ்மார்க்ல லஞ்சம் வாங்கணுமா, எதுவும் கிடையாது. அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த போது நமக்கு என்ன நிதி வந்ததோ அது அத்தனை கிராமங்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்தோம். அது அங்கன்வாடி கட்டடமாகவோ, அது ரேஷன் கடையாகவோ, சமுதாய கூடமாகவோ, அல்லது பள்ளி கட்டடமாகவோ தான் வந்திருக்குமே தவிர நான் ஆற்றை தூர்வாரினேன், குளத்தை தூர்வாரினேன் என்று நாம் எடுத்துக்கிறோம். அதனால நம்முடைய மக்கள், நீங்க குடியமுடத்துக்கு உங்களுக்கு ஒரு வரலாறு. அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு நாம் வேறொரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அன்னைக்கு குடியமுடத்துல இருந்த பாதிப்பு வேறு. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமே உரிமையை இழந்து இந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இது மீண்டும் எந்த சமுதாயம் ஒரு மதிப்போடு மரியாதை 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் வச்சிருக்கிறோமோ அது நம்முடைய பிரதித்துவம் அங்கே இல்லாத காரணத்தினாலே நாம் பல படிகள் பின்னோக்கி இருக்கிறோம். அதே போல இளைஞர்களும் பல கிராமங்களிலே பார்க்கிறேன், பல அமைப்புக்குள்ள போறாங்க. எதுக்கு போறாங்க? என்ன சாதிக்கிறது போறாங்க? புதிய தமிழகம் கட்சி நடத்தாத எந்த போராட்டத்தை அவர் நடத்திட முடியும்? இனிமேல் எல்லா போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறோம். சுந்தரலி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு சாதியினுடைய தலைவர்களுடைய பெயர் இருந்தது. போக்குவரத்து கழகம் சாதி தலைவருடைய பெயர் இருந்தது. சுந்தரலிங்கத்துடைய பெயரில் ஒரு போக்குவரத்து கழகம் வந்த போது நான் சுந்தரலிங்கம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன், அந்த பெயருக்குரிய பேருந்தில் ஏற மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பேர்ல தார் அடிச்சாங்க, சாணி அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. அப்போதான் நாம் ஒட்டுமொத்த சமுதாயம் எழுந்து சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் தான் இருக்க வேண்டும், இல்லையெல்லாம் எல்லா போக்குவரத்து கழகம் நீக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே அத்தனை எல்லாம் சாதித்திருக்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்துத்தான் அத்தனையும் சாதித்திருக்கிறோம். எனவே நம்ம புதிய தமிழகத்தை விட ஒரு போராட்டத்தை ஈடுபடுவதற்கு இனிமேல் அமைப்பு பிறந்து வர முடியாது. எனவே அந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காமல் நாம் போராடி இருக்கிறோம். எனவே இளைஞர்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஆளுக்கு ஒரு கொடி, இங்கே நாம் இருக்கிறதே ஒரு 20%, ஒட்டுமொத்தமா 25% இருக்கிறோம். நாம அரசியல் கட்சியில திமுக கொஞ்சம், அண்ணா திமுக கொஞ்சம், காங்கிரஸ் கொஞ்சம், பிஜேபி கொஞ்சம், கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம், அப்ப அதுக்கு பிறகு அமைப்புகள்ல 10 அமைப்புகள் பின்னாடி போனா அந்த சமுதாயம் எப்படி பலமா இருக்க முடியும்? இந்த சமுதாயத்தினுடைய குரலுக்கு யார் மதிப்பு கொடுப்பார்கள்? அதனால அதையெல்லாம் கம்ப்ளீட்டா முழுமையா விட்டுட்டு உங்களுடைய எதிர்காலம் பலமா இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பு கௌரவம் வர வேண்டும் என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியால் தான் முடியும். எனவே அனைவரும் புதிய தமிழகம் கட்சியாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, திருமண விழாவானாலும் சரி அல்லது காதணி விழாவானாலும் சரி, எங்க போனாலும் நம்முடைய இளைஞர்கள் பெரியோர்கள் 2026 நாம் 2021 செய்த தப்ப செய்யாம
அனைவரும் புதிய தமிழகத்தின் பின்னாலே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் எடுத்து சொல்லுவதை கேட்டுக்கொண்டு, நம்முடைய மாநாடு ரொம்ப மிக முக்கியமான மாநாடு. டிசம்பர்ல மதுரையில் தான் நடக்குது. அந்த மாநாடு ஊருக்கு 10 பேர் வேலை பிடிச்சிட்டு வரதில்ல, அத்தனை தாய்மார்களும் குடும்பத்தோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளும். இது குடும்பமாக கலந்து கொள்ளக்கூடிய மாநாடு. எப்பிருந்து பஸ்ஸை பிடிப்பீங்களோ வேலை பிடிப்பீங்களோ எல்லாரும் அந்த மாநாட்டில் இங்கிருந்து 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் மதுரை பெருசா மத்தியானம் காலையில 11 மணிக்கு கிளம்ப கூட 2 மணிக்கு வந்துடலாம். நைட்டு மாநாட்டை முடிச்சு நீங்க திரும்பிடலாம். அதனால இது குடும்ப மாநாடு. எனவே அந்த மாநாட்டில் திரளாக கலந்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். எப்பொழுது தேர்தல் பரப்புரையை யாருக்கு எந்த கட்சிக்கு இடம் கொடுக்கிறார், எல்லாம் பல ரூபங்களில் வருவார்கள். நான் வந்துட்டு போயா சொல்ல, மீண்டும் குடியிருந்ததுக்கு இனிமேல் பால ஆறு கொண்டு வரணும், தேனாறு கொண்டு வரணும் எல்லாம் வருவாங்க. நீங்க இதுவரையிலும் அந்த ஆறு வந்ததெல்லாம் போகுது, இனி நீங்க போயிட்டு வந்த வழியே போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு குடியிருந்ததுக்கு எந்த ஒரு அடையாளம் வரலாறு என்றும் உண்டு, அதை மீண்டும் நிரூபித்து காட்டுங்கள். 2026 புதிய தமிழகத்தினுடைய ஆட்சி மலரட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் இந்த நீங்கள் நோட்டு மாலை எல்லாம் அணிந்து நீங்கள் சிறப்பித்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.